எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட அபரிமிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டவர் சிவபெருமான். எல்லாவற்றையும் கொண்டவராக இருந்தாலும் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியான தியான நிலையில் இருந்து பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியவர் அவர். அந்த சிவபெருமானை பற்றியும் அவருடைய சக்திகளையும் அவர் நிகழ்த்திய திருவிளையாடல்களையும் சொல்வதே இந்த சிவபுராணம். புராணம் என்பது நம் முன்னோர்கள் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்காக அளித்த ஒரு வரப்பிரசாதம். அறவழியில் வாழவும் வாழ்க்கை சங்கடங்களை தீர்க்கவும் எளிதாக புரியும் கதைகளின் வழியாக ஞானத்தை சொல்லும் ஒரு பொக்கிஷம்தான் புராணம். ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டது. உலகில் இருந்த அனைத்து உயிர்களும் அழிந்து போயின. எங்கு பார்த்தாலும் நீரால் சூழப்பட்டிருந்தது. அனைத்து லோகங்களும் நீரில் மூழ்கி ஒரே சமுத்திரமாக காட்சியளித்தன. அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். நீர்ப்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன்னாராயணன் அமைதியாக சயனித்திருந்தார். திடீரென கண் விழித்த பிரம்மதேவர் பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் அழிந்திருப்பதை கண்டார். எல்லாவற்றையும் மறந்திருந்தாலும் நான் தான் சிருஷ்டி கர்த்தா என்ற நினைவு மட்டும் அவருக்குள் இருந்தது. மீண்டும் சிருஷ்டியை தொடங்க உதவி யாராவது உள்ளார்களா என்று பார்த்தபோது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணனை அவர் கண்டார்.